ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நண்டை எப்படி உடைக்கிறது, உடைச்சிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நண்டு எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு உடைக்கிறதுக்கு நமக்கு கத்திலாம் அவசியமே இல்லை. இந்த நண்டை பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு இந்த காலில் கூர்மையாக ஒரு இது இருக்கும், அதை வச்சு இந்த இடத்த ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக நமக்கு ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பென்சில் பாக்ஸில் ஓப்பன் பண்ணுவோம்ல, அது மாதிரி ரெண்டு சைடும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்ம இழுத்தோம்னா தனியாக கலந்துட்டு வந்துடும் நமக்கு அந்த ஓடு. பாருங்கள், தனியாக கலந்துட்டு வந்துருச்சு ஓடு. இப்போ இதில் இந்த தோலுக்கு மேலே உங்களுக்கு அழுக்கு கலரில் ஒன்று இருக்கும், அதை நம்ம பிச்சு போட்டுருணும். அது நமக்கு அவசியம் கிடையாது. இதை எடுத்ததுக்கு அப்புறமா நண்டோட வாய் பகுதியை பிடிச்சி இழுத்தோம்னா அதுவும் தனியாக கிழிஞ்சிட்டு வந்துடும். அதையும் எடுத்தாச்சு. இப்போ நண்டுக்கு இந்த ரெண்டு சைடு 4 கால் இருக்கும் இல்லையா, அதில் ரெண்டு லேயரை மட்டும் நம்ம பிச்சு எடுக்கணும். அதாவது 4 லேயர் இருக்கும். நம்ம எல்லா கால்லையுமே ரெண்டு லேயரை மட்டும் தனித்தனியாக பிச்சு எடுக்க போகிறோம். இந்த சைடும் அதே மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நண்டில் உள்ள கொழுப்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதை விரலை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்மூத்தாக எடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ள செவையும் நமக்கு தனியாக வந்துடும். கொஞ்சம் ஸ்மூத்தாக எடுங்க. அப்பப்போ லைட்டாக தண்ணி வச்சு அலசிக்கோங்க. நமக்கு சீக்கிரமாக ஈஸியாக வந்துடும். அப்போ உங்களால் எடுக்க முடியல, எங்களுக்கு கையில் வரல அப்படின்னா உங்கள் வீட்டில் பழைய ப்ரஷ் வச்சுருப்பீங்கள்ல, அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் அதை எடுத்திங்கன்னா அது வந்துடும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளதெல்லாம் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். நான் ஒரு நண்டு உடச்சிட்டேன், இன்னொரு நண்டு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே நண்டு வாங்கும்போது அமாவாசையில் வரும்போது நண்டு வாங்குங்க. அப்போ தான் நமக்கு நண்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், செதையும் நிறையா இருக்கும். அமாவாசை இல்லாமல் நார்மல் டேஸில் நீங்கள் வாங்குகிற நண்டு அவ்வளோவா செதை இருக்காது, டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அமாவாசையில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நண்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை உடனே நீங்கள் உடச்சி சமைச்சிடணும். ரொம்ப நேரம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும் நண்டு நமக்கு. அதனால நீங்கள் எப்போ உடைச்சிங்களோ உடச்ச உடனே நீங்கள் அதில் என்ன டிஷ் பண்ணுறீங்களோ அதை செஞ்சுருங்க. இல்லை எனக்கு இப்போ உடச்சி வச்சுட்டு என்னால் இப்பொழுதைக்கே செய்ய முடியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் அதை வேக வைக்கணும். வேக வச்சுட்டிங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் நமக்கு நண்டு தாங்கும். அது எப்படி செய்கிறதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக அதை எடுத்துட்டேன். நமக்கு அதுலேருந்து செதையும் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லா நண்டையுமே நான் உடச்சி நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வேக வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தோன்னா மஞ்சள் தூள் நண்டோட நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம். அதுக்காக தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், மஞ்சள் தூள் நல்லா ஒட்டுற மாதிரி. இந்த மாதிரி நம்ம உடச்ச உடனே மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு 5 மணி நேரம் நமக்கு கெட்டு போகாமல் தண்ணி விடாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் மொத்த தேவையில்லை, நம்ம அது மூடி வைக்கவும் அவசியம் இல்லை. இப்போ நண்டு காலையில் நீங்கள் 7 மணி 7:30க்கு வாங்குறீங்க அப்படின்னா அப்போவே உடச்சி நீங்கள் என்ன குழம்பு பண்ண போகிறீங்களோ வறுவல் பண்ண போகிறீங்களோ அதை அப்போயே பண்ணிடணும். நீங்கள் கொஞ்சம் நம்ம டைம் விட்டுட்டோம்னா அதை தண்ணி விட்டு நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம மத்தியானம் சாப்பாடுக்கு நம்ம ஆறி போனதாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் காலையிலேயே ஒரு 11-11:30 மணிக்கு நம்ம குழம்பு வச்சா கூட போதும், நமக்கு டேஸ்டான நண்டு குழம்பு கிடச்சிரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நண்டு நமக்கு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ நம்ம செய்ய போகிறோமோ அப்போ எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் என்ன டிஷ் செய்கிறீங்களோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பை மெயினாக வச்சுக்காதீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டை வாங்கி உடச்சி இந்த மாதிரி ஏன் வேக வைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு நண்டு வாங்கிட்டேன் உடச்சிட்டேன், ஆனால் எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை,
அதனால நான் வந்து நண்டே வாங்க மாட்டேன். அந்த மாரி யோசிப்பாங்கல்ல. அதுக்காக மட்டும் தான் நான் இந்த வீடியோவ போட்டிருக்கேன். இப்ப ஆஃபீஸ்க்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க இந்த மாரிலாம் இருக்கிறாங்கன்னா, அவங்க காலையில வாங்கி இந்த மாரி செஞ்சுட்டு, ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா, நம்ம ஈவினிங் வந்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் நமக்கு நண்டு. ஸோ இதே மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சாதாரணமா வீட்ல தான் இருக்கோம் அப்டின்னா, நண்டு வாங்குன உடனே சமைச்சிரலாம். அப்ப இது மாரி செய்யணும்னு நமக்கு அவசியம் இல்ல. நமக்கு நேரமே இல்ல, நண்டு நான் வாங்கவே மாட்டேன், எனக்கு நேரம் இல்ல அப்டின்னு சொல்றவங்க மட்டும் இந்த மாரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நண்டு கெட்டே போகாது, தண்ணியும் விடாது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, என்னுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.